ரஜினி கேங் அப்படின்னு ஒரு படம் வந்து தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு படத்த பார்த்தா, இதுல ஏகப்பட்ட ஆக்டர்லாம் நடிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட ஆக்டர்னா காமெடி ஆக்டர்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த ஒரு படத்த எப்படி நீங்க வந்து நடிச்சு சும்மா நீ ஏனாதாரமா வந்து நடிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டைரக்டர் நடிச்சிருப்பாப்புல போல. ஏன்னா இவ்வளோ பெரிய காமெடி ஆக்டர்லாம் வச்சுக்கிட்டு, நீங்க வந்து சும்மா நீங்க நடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் யோசிச்சிருப்பாப்புல நினைக்கிறேன். ஏன்னா காமெடியும் பேர்ல என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு நமக்கே தோணுச்சு. இந்த ஒரு படத்த நம்ம கதைய பார்க்கும்போது நம்ம ரஜினி கிஷன் அவர் தான் இந்த ஒரு படத்தோட ஆக்டரா இருக்காப்புல. அவரு எப்படி சொல்றது, அவரு புது ஆக்டரா என்னன்னு நமக்கே தெரியல. பார்க்கறதுக்கு இந்த ஒரு படத்துல பார்க்கும்போது ஒரு ஆக்டர்ன்னு நமக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி நம்ம ஹெச்விகாவோ தான் இந்த ஒரு படத்தோட ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. 2 பேரும் ஒரு பக்கத்துல லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லவ் பண்ணி முனிஷ்காந்த் ஒரு பக்கத்துல வராப்புல. முனிஷ்காந்த் யாருன்னா அவரு ஒரு பக்கத்துல வந்து ஒரு காரை திருடிட்டு வராப்புல. காரை திருடிட்டு வரும்போது நம்ம நம்ம ரஜினி கிஷனுக்கு நம்ம ஹெச்விகாவுக்கு ஒரு பக்கத்துல வந்து லவ் மேட்ரு பிரச்சனை இல்லாத ஊர் உலகத்துக்கு தெரிஞ்ச ஊருக்கே தெரிஞ்சதப்போ நம்ம இனிமே இந்த இடத்துல இருக்கக்கூடாது. எல்லாரும் அவங்க அப்பா வந்து இந்த காதலுக்குலாம் ஏத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு பக்கத்துல வந்து நம்ம வேற ஊருக்கு போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி ஒரு பக்கத்துல வந்து ஊரை விட்டு ஓடி வரும்போது நம்ம முனிஷ்காந்த் கார்ல வந்து ஏறுறாங்க. ஏறினதுக்கப்புறம் ஒரு பக்கத்துல கொடைக்கானலுக்கு ஒரு பக்கத்துல வந்து கூட்டிட்டு வந்துடுறாப்புல. கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் முனிஷ்காந்துக்கு எப்படி கூட்டிட்டு வந்தேன், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. நான் உங்களெல்லாம் கூட்டிட்டு வரல. இந்த கார்ல நான் வரவே இல்லை. நான் எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முனிஷ்காந்த் ஒரு பக்கத்துல சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினிக்கு மாமாவும் நம்ம கூல் சுரேஷ் ஒரு பக்கத்துல வராப்புல. ஒரு பக்கத்துல வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம கூல் சுரேஷ் ஒரு பக்கத்துல வந்து நம்ம மாமன் பொண்ணு தூக்கிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நம்ம கூல் சுரேஷ் ஒரு பக்கத்துல வந்து தேடிக்கிட்டு இருக்காப்புல. தேடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல இருந்தா நம்மளை கொன்றுவாங்க வச்சிருவாங்கன்னு சொல்லி விட்டு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஒரு தாலி ஒண்ணு இருக்கு. அந்த தாலியை வந்து எப்படி ஒரு மர்மமான ஒரு தாலி. அந்த தாலியை கட்டணும்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கத்துல பேய் பிடிச்சிது. அந்த பேய் பிடிச்சதுனால யாரு வருதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல வந்து ஃபர்ஸ்ட் நைட்டு போடாப்புல. ஃபர்ஸ்ட் நைட்டு போகும்போது அந்த ஹீரோயினையும் நம்ம எப்படி பேய் பிடிச்சதுனால நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல ஓடுன்னு போட்டு அடின்னு அடிச்சிடாங்க. அடிச்சதப்போ எதனால என் பொண்டாட்டி இப்படி அடிச்சா வச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கத்துல கலாயிறாங்களாப்புல. நம்ம ஒய்ஃபுக்கு ஒரு பக்கத்துல வந்து பேய் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ வந்து எப்படி சொல்றது, ஒரு சாமியாரை தேடி போறாங்க. அந்த சாமியார் தான் நம்ம மொட்டை ராஜேந்திரன். நம்ம மொட்டை ராஜேந்திரன் பேய் ஓட்டத்துல பெரிய மன்னனா இருக்காப்புல. மன்னனா இருக்கும்போது அந்த பேயை சாதுபடுத்துறதுக்கு அவர் ஒரு பாகத்துல வந்து வயலன் வாசிக்கிறாப்புல. நம்ம மொட்டை ராஜேந்திரன் அந்த பேயை வந்து விரட்டி அடிச்சாரா இல்லையா, தாலி கட்டினதுனால எதனால பேய் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கதை நகரம். ஆனா இதெல்லாம் ஒரு கதையை விட்டு இந்த டேரக்டர் எடுத்து வச்சிருக்கான் பாருங்க. அவனைத்தான் guys தேடணும். படத்தை கிட்டத்தட்ட அவ 10 வாட்டியாச்சும் உட்கார வச்சு பார்க்கணும். இதுல என்ன இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். ஏன்னா படத்துல ஒண்ணுமே இல்ல கைஸ். முழுக்க முழுக்க ஒரு 2 மணி நேரம் டோட்டல் வேஸ்ட். ஒரு மோசமான ஒரு படமா தான் இருந்துச்சு கைஸ். இல்ல காமெடின்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஆனா ஏகப்பட்ட பழம்பெரும் ஆக்டர்லாம் உள்ள இருக்காங்க. உள்ள இருக்கும்போது யாருக்குமே முக்கியத்துவம் கொடுக்காம என்னத்த சொல்றது. தயவு செய்து சொல்றேன், இந்த ஒரு படம் ஓடிடில வந்தாலும் தயவு செய்து யாரும் பார்க்காதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப ஒரு மோசமான ஒரு 2 மணி நேரத்துக்கு எதுக்குடா அந்த ஒரு படத்தை போய் பார்த்த வச்சான் அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஒரு 150 ரூபா கொடுத்து போறது இல்லை ஏதாச்சும் ஒர்த்தா இருக்கா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது கைஸ். இல்ல கதைன்னு சொல்றதுக்கு கதைன்னு அட்டை பழைய கதைய அரைச்சமாவே அரைச்சு வச்சிருக்கானுங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப டிசப்பாயின்மெண்டா தான் இருந்துச்சு. ஆனா கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு ஒரு 20 நிமிஷம் தான் நம்ம மொட்டை ராஜேந்திரனை பார்க்கும்போது தான் ஒரு பக்கத்துல காமெடியா இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் நல்லா நீட்டா கிரியேட்டிவா நல்லா கொண்டு போயிருக்கலாம். நல்ல ஒரு காமெடி இதுவா போட்டு அப்படின்னு தான் நமக்கே தோணுச்சு. மித்தபடி நம்ம மொட்டை ராஜேந்திரன் ஆக்டிங் தாங்க நமக்கு இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுச்சு. யாரும் முனிஷ்காந்த்லாம் எவ்வளவு பெரிய ஆக்டர், தக்காளி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா எப்படி அவர் ஒரு பக்கத்துல மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி அதை காமிச்சிருப்பான். அதை பார்க்கும்போது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கூல் சுரேஷ் தக்காளி இவன் பார்த்தாலும் நமக்கு ஒரு பக்கத்துல டென்ஷன் ஆச்சு. என்னடா இது, என்ன சொல்றதுன்னு தெரியல கைஸ். ஹீரோயினி ஆக்டிங்னா இந்த பாக்குறதுக்கு எதுவும் சொல்ற மாதிரி இல்ல கைஸ். புதுமுக ஆக்டரா நம்ம எப்படி ரஜினி கிஷன் எல்லாம் பாக்குறதுக்கு எதுவுமே சொல்ற மாதிரி இல்ல கைஸ். இந்த படத்தோட டைரக்டர் ரமேஷ் பாரதி அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். அவ்வளோ தக்காளி என்னையா கதையை போட்டு எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு நமக்கே தோணுச்சு. இது ஒரு மோசமான ஒரு படம் கைஸ். பாட்டுக்கிட்டலாம் விளங்கவே இல்லை. பெட்ரோல் 3-4 பாட்டுக்கிட்ட இருக்கு. பாட்டு என்னத்த சொல்றது, மோசமான ஒரு படம் கைஸ். கண்டிப்பா சொல்றேன், ஒரு படத்தை யாரும் பார்க்காதீங்க. போர் அடிக்கிற சீனா தான் கைஸ். எதுவுமே ரசிக்க முடியாதும் கிடையாது. ஃபேமிலியோட பார்க்குறதுனா அது உங்க தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா இந்த படம் நான் பார்த்ததுனால எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சுன்னா நீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணிக்கிறீங்க கைஸ்.